வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் தொழில் நிறுவனங்கள் அளவிலான திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றை முன்னெடுத்துச் செல்ல அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தரமான சேவைகள் மக்களுக்கு கிடைப்பதை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில்துறை பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு வளர்ச்சியோடு திறன் கட்டமைப்பையும் முன்னெடுத்துச் செல்ல அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதை இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அமெரிக்க ராணுவ தொழில்துறை நிறுவனங்களின் மூத்த தலைவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் அந்நாட்டின் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை இந்தியா வரவேற்பதாக கூறினார். நம் நாட்டின் மனிதவளம், அந்நிய நேரடி முதலீடுகள், வர்த்தக சூழல், பெருமளவிலான உள்நாட்டு வளர்ச்சி போன்றவை இதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமது அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலீவனையும் சந்தித்து பேசியுள்ளார். இரு நாடுகளும் பரஸ்பரம் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. தரமிகு சிறப்பான தொலைத்தொடர்பு சேவைகள் குடிமக்களுக்கு கிடைப்பதை தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவின் எதிர்கால தொலைத்தொடர்பு சூழலை விரிவுபடுத்தி உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கொள்கை முடிவுகளை வகுப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டார். 6G சேவை, தொலைத்தொடர்பு துறையில் ஆராய்ச்சி, தர மேம்பாடுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நடைமுறைகள் குறித்து திரு சிந்தியா இந்த கூட்டத்தில் விவாதித்தார். 100% அகன்ற அலைவரிசை சேவையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்று தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கோரியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 113வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசைகளில் பிரதமரின் உரை நேரடியாக ஒலிபரப்பாகும். நேபாளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய தூதரகத்தின் மூலம் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இதனிடையே விபத்தில் காயமடைந்து காத்மண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் ரக்ஷா நிக்கில் காட்சே இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 27 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த வழிகாட்டுதல்களை அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட பள்ளி பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போக்சோ வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கி இந்த பள்ளி பாதுகாப்பு நெறிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில், நாகையை சேர்ந்த 11 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி விசைப்படகுகளையும் இலங்கை படையினர் சிறைப்பிடித்துள்ளது மிகவும் கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 324 மீனவர்களும் 44 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர், இந்த தொடர் கைது நடவடிக்கை மீனவ சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களில் இலங்கையை சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கடலில் மீனவர்களை தாக்கிய சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் 4000 மாணாக்கருக்கு இந்த ஆண்டு முதல் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொலி மூலம் சென்னையிலிருந்து இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். திருக்கோவில்களில் தினந்தோறும் 82,000 பேருக்கு அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
முன்னதாக சுவாமி முருகனின் அறுபடை வீடுகள் தொடர்பான சிறப்பு கண்காட்சி அரங்கு திறந்து வைக்கப்பட்டது. இம்மாநாட்டு வளாகத்தில் வேலரங்கம், அருள் தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள், மெய்நிகர் காட்சிகள், முப்பரிமாண பாடல் அரங்கம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு பெரியசாமி, திரு சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கலுங்குப்பட்டி கிராம ஊராட்சியில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாடக மேடையை திறந்து வைத்து பேசிய அவர், மாநில அரசு கிராமங்களின் மீது தனி கவனம் செலுத்தும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நமக்கு நாமே போன்ற பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு தலா 8 கிராம் தங்க நாணயங்களையும் 51 பேருக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வாகனங்களையும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி இன்று வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை அனைவரும் உரிய முறையில் பெற்று பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேள்விமங்கலம் கிராமத்தில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 94,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் அம்மாக்குளம் முதல் ஆற்றுப்பாதை வரையிலான தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தமிழில் உள்ள 70 விழுக்காடு சொற்களுக்கு வேர் சொல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனை 100% நிறைவு செய்ய வேண்டும் என்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவின் முதலாவது ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1 வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டு பூமிக்கு திரும்பியுள்ளது. தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் வடிவமைத்த இந்த மறு பயன்பாட்டிற்கான ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களுடன் சென்னை திருவிடந்தை கடற்கரையிலிருந்து நடமாடும் ஏவுதளம் மூலம் இன்று காலை மணி 7:02க்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. திருச்சி பெரியார் ஈவேரா கல்லூரியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் இளைஞர் திறன் திருவிழாவுடன் கூடிய வேலைவாய்ப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இன்று சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் வீட்டை விட்டு தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கோம்பேரோடு பகுதியில் இன்று காலை சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தெரிய வந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது மாவட்ட வன அலுவலர் திரு சமர்த்தா தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையின் இருப்பிடம் மற்றும் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். குமரப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விஸ்வரூப தீபாரண உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றன. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் திருநாள் அன்று குடவரை வாயில் தீபாரணையும், 7ஆம் திருநாள் அன்று முருகப்பெருமான் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் திருநாள் அன்று பச்சை சாத்தி அலங்காரத்திலும் எழுந்தருளி காட்சி கொடுக்க உள்ளார். தேரோட்ட வைபவம் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் ஜப்பானின் ரினா சாய்கோவை 6-0, 6-3 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் தொழில் நிறுவனங்கள் அளவிலான திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றை முன்னெடுத்துச் செல்ல அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தரமான சேவைகள் மக்களுக்கு கிடைப்பதை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார்.
தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.